அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் 15 முதல் படித்து பார்த்து சொல்லப்போனால், இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். ஏன் அழுற, யாரை தேடுகிறாய்? அவர் சொல்கிறா, என் ஆண்டவரை காணமே, என் ஆண்டவரை காணமே. அன்பர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் உள்ளறையிலே ஆண்டுடைய பிரசனம் தொலையும் பொழுது, நான் கொஞ்சம் அழுது ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் இறங்கி வருவாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவரிடம் மரியா என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபோனி சொன்னாங்க. உயிரோடு எழுந்தவர் பேரை சொல்றாருங்க. மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரை காணமே தேடும்போது அவர் பேரை சொல்றார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தை தொலைத்திருந்தாலும், வாழ்க்கையில் எதை தொலைத்திருந்தாலும், அதுக்கிடையில் ஆண்டவரை காணமே நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் பெயர் என்னமோ உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். மரணத்தை ஜெயித்தவர் பெயர் சொல்லி உங்களை அழைக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நிறைய வெற்றிகள், நிறைய மகுடங்கள், இன்னும் எதிர்பார்க்காத சாதனைகளை அவர் உங்களுக்கு தருவார். ஒரே விஷயம்தான், ஆண்டவரை காணமேன்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் தேடுகின்றவர்களாயிருங்கள். ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்கும் பொழுது உயிர்த்தவர், மரணத்தை ஜெயித்தவர், 3ஆம் நாள் மகிமையோடு எழுந்தவர் உங்கள் பெயரை சொல்வார். ஆகவே அல்லேலூயா பாடுவோம். இன்று உலகமெல்லாம் ஈஸ்டர் கொண்டாடும் பொழுது உங்கள் வீட்டின் உள்ளறையிலே அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் சமாதானம் பாய ஜெபியுங்கள். உலகத்தின் எல்லா இடங்களிலும் அந்த சமாதானத்தின் ஊற்றுகள் பாய ஜெபியுங்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலும் சமாதானத்தின் ஊற்றுகள் பாய ஜெபியுங்கள். ஆண்டவரே, சமாதானத்தின் ஊற்றானவரே, இதோ அழுது கொண்டிருந்தவளை, தேடிக்கொண்டிருந்தவளை பெயர் சொல்லி அழைத்து அவள் இதயத்தின் வாழ்க்கையின் உள்ளறையிலே அமைதியை கொடுத்தவரே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அமைதியை தர கடந்து வருகிறார். அமைதியின் அரசராம் இயேசு, உயிர்த்த ஆண்டவர், மகிமையோடு வந்து பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை வழிநடத்துவாராக. வாழ்த்துக்கள். அல்லேலூயா.